சீரடிக்க ஆசை. சீரியல்ல 4 எபிசோட்ல மனோஜ் வந்து ஷோரூமுக்கு போயிட்டு அங்க வேலை பார்த்துட்டுருக்காரு. அப்போதைக்கு அவருக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி வந்த மாரி ஒரு பிட்டு பேப்பர் வந்து கிடைக்குது. அத படிச்சு பார்க்குறாரு மனோஜ். பார்த்த உடனே அவருக்கு செம்ம கோவம் வருது. ஒரு பக்கம் கோவமா இருந்தாலும், ஒரு பக்கம் பயமும். திரும்பவும் இந்த சீட்ல இருக்கும்போது நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமே ஒண்ணுமே இல்ல தான் அப்படிங்கிற மாரி முடிவுக்கு வராரு. நாம உயிரோடு இருக்கலாமா? வேணாமா? தற்கொலை பண்ணிக்கலாம் போல சரவணனு அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாரு. இல்ல சாமியார போய் பார்க்கலாமா? அப்படின்னு யோசிக்கிறாரு நம்ப மனோஜ். ஏன்னா, அந்த பிட்டு பேப்பர்ல இந்த டைம் என்ன எழுதியிருந்துச்சு அப்படின்னா, "உன் கூட இருக்கிற உன் மனைவி சரியில்ல. அவ அவளுடைய பழைய காலத்த மறைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பழைய காலத்துல அவ பண்ண விஷயங்கள்லாம் வெளியில வரும்போது, கண்டிப்பா நீயாவே தற்கொலை பண்ணிக்க போற." அப்படிங்கிற மாரி எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த விஷயம் கேள்விப்பட்ட உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு ஹார்ட் அட்டாக் வரப்போது. இதனால உனக்கும் உன் தம்பிக்கும் சண்டை வரும். ஒட்டுமொத்தமா குடும்பமே உன்ன வெறுத்துருவாங்க. அந்த நேரத்தில நீ அதெல்லாம் தாங்கிக்க முடியாம ஏமாற்றத்தில தற்கொலை பண்ணிக்க போற அப்படிங்கிற மாரி இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ அதிகமா அளவு கடந்த நம்பிக்கையும், அன்பும் வச்சிருக்க உன் மனைவி தான் அப்படின்னு இருக்கிறத பார்த்த மனோஜால ஒண்ணுமே பேச முடியல. நேரா கோபமா கிளம்பி வீட்டுக்கு போறாரு. போன உடனே பேக்க தூக்கி எறிஞ்சிட்டு சோஃபால உட்கார்றாரு. அத பார்த்த விஜயா ஓடி வராங்க. "மனோஜ் என்னப்பா ஆச்சு? ஏன்டா இவ்ளோ கோவமா இருக்க? ஷோரூம்ல எதுனா பிரச்சனையா? என்னடா ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு வாழவே புடிக்கல. நான் செத்துறவா?" அப்படின்னு கேட்குறாங்க. விஜயா உடனே, "என்னடா மனோஜ் இப்படி பேசுற? நீ என்னுடைய மூத்த புள்ளடா. இந்த வீட்டுடைய முதல் வாரிசு நீனு. உன்ன நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம். நீ என்னடா இப்படி பண்ற? என்னடா ஆச்சு மனோஜ் உனக்கு? யாராவது சண்டை போட்டாங்களா? இந்த முத்து பையன் எதனா உன்ட்ட பிரச்சனை பண்ணானா பணம் கேட்டு? ஏன்டா தங்கம் என்ன ஆச்சு சொல்லுப்பா" அப்படிங்கிற மாரி விஜயா அப்படியே உருகுறாங்க. மனோஜ் உடனே, "இல்லம்மா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே ஒரு வாட்டி ஷோரூம்ல இருக்கும்போது நான் சொன்னேன்லம்மா, ஒரு பிட்டு பேப்பர் கிடைச்சது அப்படின்னு சொல்லி, அப்பயே எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல வாழ்றதுல. அப்புறம் சாமியார்லாம் போய் பார்த்தேன். அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி தான் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸா மாத்தி பார்த்தேன். கொஞ்சம் நிம்மதியா போயிட்டு இருந்துச்சு எனக்கு வாழ்க்கையில. ஆனா, இப்போ நான் பிசினஸ் மேனா மாறி வந்துட்டுருக்கும்போது, எனக்கு திரும்பவும் ஒரு பிட்டு பேப்பர் கிடைச்சதும்மா. அந்த பேப்பர எடுத்து படிச்சு பார்த்ததுக்கு பிறகு, எனக்கு வாழ்றதுக்கே விருப்பம் இல்லம்மா." அப்படிங்கிற மாரி மனோஜ் சொல்றாராம். "என்னடா ஆச்சு மனோஜ்? அப்படி இந்த பேப்பர்ல என்ன தான்டா கிடைச்சது? அந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்கு?" "அம்மா, அந்த விஷயம் கேள்விப்பட்டா நீ தற்கொலை பண்ணிப்பன்னு போட்டிருக்கும்மா அதுல." அப்படிங்கிறாங்க. "நான் தற்கொலை பண்ணிப்பனா? ஏன்டா மனோஜ் நீ தற்கொலை பண்ணிக்க போறேங்கிற, நான் தற்கொலை பண்ணிக்க போறேங்கிற? என்ன தான்டா சொல்ற? அந்த பேப்பர் அப்படி எவன் தான் குடுத்தான்? அவன குடுத்தவன அங்கேயே மடக்கி புடிச்சு, "உனக்கு என்னடா பிரச்சனை?" அப்படின்னு கேட்க வேண்டியது தானடா மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. மனோஜ் உடனே, "அம்மா, அந்த பேப்பர யார் குடுக்குறான்னு தெரியலம்மா. ஏற்கனவே ஒரு வாட்டி வச்ச மாரி தாம்மா நடந்துச்சு எல்லாமே. எனக்கு அப்பயே அத நான் நெனச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப தான் கொஞ்சம் அதெல்லாம் மறந்துட்டு பிசினஸ் மேனா மாறிட்டு இருக்கேன். ஆனா, இந்த நேரத்தில திரும்பவும் ஒரு பிட்டு பேப்பர குடுத்து என்னுடைய மன நிம்மதிய எல்லாத்தையுமே கெடுத்துட்டாங்கம்மா. என்னால நார்மலா இருக்கவே முடியலம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா. போற போக்க பார்த்தா நானே தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கும்மா." அப்படிங்கிறாங்க. "டேய் மனோஜ்! என்னடா எதுக்கு எடுத்தாலும் தற்கொலை, தற்கொலைன்னு சொல்லி அப்படியே பேசுற? ஏன்டா தம்பி இப்படி பண்ற நீனு? ஏன்டா நீ ஒரு பிசினஸ் மேன். உன்ன நம்பி ஒரு பொண்டாட்டி இருக்கா. உனக்கு எதுனா ஒண்ணுனா துடிக்கிறதுக்கு உன் அம்மா இருக்கா. நானா இருக்கும்போது நீ என்னடா எதுக்கு எடுத்தாலும் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்ற?" அப்படிங்கிற மாரி விஜயா ஃபீல் பண்றாங்க. அந்த நேரத்தில வந்த அண்ணாமலை, "என்னாச்சு விஜயா? ஏன் அவன் ஒரு மாரி பேசிட்டு இருக்கான்? திரும்பவும் எதனா பிரச்சனையா அவனுக்கு அங்க? என்னாச்சு? என்ன சொல்றான் உன் செல்ல மவன்?" அப்படிங்க. "ஏங்க நீங்க வேற ஏங்க இப்படி பேசுறீங்க? அவனுக்கு ஒரு பிட்டு பேப்பர் கிடைச்சிருக்கான். அத நெனச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ரொம்ப கஷ்டப்படுறான் போல புள்ள. தற்கொலை பண்ணிப்பான்னு சொல்றாங்க. நீங்கயாச்சும் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசுங்களேன்." அப்படிங்கிற மாரி விஜயா சொல்றாங்க. "என்ன பிரச்சனையா அவனுக்கு? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிட்டு பேப்பர் கிடைச்சது. அவங்க அத சொன்னாங்க. இவங்க இத சொன்னாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்றதே அவனுக்கு ஒரு வேலையா இருக்கு. ஏன்டா இப்படி நடுங்கி பயப்படுறவன் எதுக்குடா நீ அதெல்லாம் நம்புற ஃபர்ஸ்ட்டு?" அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை. "ஐயோ! அப்பா உங்களுக்கு தெரியாது. அதில போட்டிருக்கத படிச்சீங்கன்னா, நீங்களே பயந்து போயிடுவீங்க. அப்படி இருந்துச்சு அது." அப்படிங்கவும், டக்குனு அப்பதான் முத்து வெளில வராரு. முத்து வெளில வந்த உடனே, "எந்த தப்பும் பண்ணாதவன் எதுக்கு பயப்பட போறான்? ஒரு வேளை இவன் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போதுப்பா, எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்ககிட்ட இருந்து ஆர்டிஓ பண்ணல இருந்த ரூ. 27,00,000 அத தர முடியாதுன்னு சொல்லிட்டு, அதுக்காக இவன் தினம் மேட் ரெடி பண்றான்னு தோணுதுப்பா எனக்கு." அப்படிங்க. உடனே மனோஜ் சொல்றாங்க, "டேய் முத்து, கம்முனு இரு முத்து.
உனக்கு அந்த பேப்பரில் போடுறத படித்தாண்டா தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படேன்னு சொல்லிட்டு. அந்த பேப்பரில் அந்த படித்த செகண்டே எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சொன்னா புரியாது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, "டேய் மனோஜ், இப்ப நீ அந்த பேப்பர்ல என்ன போட்டுருந்துச்சுன்னு சொல்லப் போறியா இல்லையா? இல்ல அப்படின்னா நான் அப்ப கடுப்பாயிடுவேன்டா" சொல்லிட்டேன் அப்படிங்க. உடனே முத்து, "ஆமாண்டா ஓடுகாலி, சும்மா பில்டப் பண்ணிட்டே இருக்காத. அந்த பேப்பர்ல அப்படி என்னதான் போட்டிருக்கு? ஃபர்ஸ்ட்டு சொல்லு. அதுக்கப்புறம் அதெல்லாம் உண்மையா நம்பலாமா வேணாமா அப்படிங்கிறத நாங்க முடிவு பண்றோம். எனக்கு என்னமோ நீ தான் ஏதோ பெருசா பிளான் பண்ற மாரி தெரியுதுடா" அப்படிங்கிற மாரி முத்து சொல்ல, மனோஜ் உடனே, "அம்மா அவன கம்முனு இருக்க சொல்லுங்கம்மா. நானே ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன்ம்மா. இதெல்லாம் யார் பண்றான்னு தெரியல. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையான்னு தெரியல. நான் அந்த கடுப்புல இருக்கேன். இவன பாருங்கம்மா, எதுக்கு எடுத்தாலும் என்னையே சந்தேகப்பட்டுட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்ல, விஜயா உடனே, "ஏய் முத்து கம்முனு இருடா. அவனே ஏற்கனவே பயந்து போயிருக்கான். அவன ஏன்டா இன்னும் பயமுறுத்துற நீனு இப்போ?" அப்படின்னு விஜயா கத்துறாங்க. உடனே விஜய் மனோஜ்ட்ட கேட்குறாங்க, "மனோஜ் அந்த பேப்பர்ல அப்படி என்னதான்டா போட்டிருக்கு?" அப்படின்னு சொல்ல, மனோஜ் உடனே சொல்றாரு, "அம்மா அந்த பேப்பர்ல அதாவது நீ யார் மேல அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சு உன்னுடைய எதிர்காலமே அவங்க தான் நினைக்கிறியோ, அதான் உன் மனைவி. உன் மனைவியுடைய பழைய காலத்த பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, கண்டிப்பா உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. அதோட அந்த விஷயம் கேள்விப்பட்டா உங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். அப்புறம் உன் குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே உன்ன அடிச்சு வீட்ட விட்டு தொரத்தி விட்டுருவாங்க. நீயும் இந்த அசிங்கம்லாம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிப்ப." அப்படிங்கிற மாரி போட்டிருக்குமா. அப்படின்னா ரோகிணி தான் எதையோ என்ட்ட மறைக்கிறா. ரோகிணியால தான் நம்ம குடும்பம் 2ஆ பிரியப்போது. ரோகிணியால உனக்கும் எனக்கும் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படிங்கிற மாரி போட்டிருக்குமா. ஆனா இந்த பேப்பர எவன் வைக்கிறான்? எவன் இதெல்லாம் இப்படி பண்றான்னு தெரியலம்மா. ஒருவேளை எனக்கு பிடிக்காதவன் எதனா பண்றானா? எனக்கு பிடிக்காதவன் இங்க யாரும்மா இருக்கா? நான் யாருக்கு என்னம்மா பண்ணிட்டேன்? அப்படிங்கிற மாரி மனோஜ் பேசுறாங்க. அப்புறம் பார்த்து ரோகிணி வராங்க. "என்ன மனோஜ்? என்ன ஆண்டி? எல்லாம் ஒரு மாரி சுத்தி நிக்கிறீங்க மனோஜ? என்னாச்சு மனோஜ்? உடம்பு சரியில்லையா உனக்கு?" அப்படின்னு கேட்க, அப்பதான் மனோஜ் சொல்றான், "இல்ல ரோகிணி, எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருக்கும்போது ஒரு பிட்டு பேப்பர் கிடைச்சது. அந்த பிட்டு பேப்பர படிச்சதுலருந்து எனக்கு மனசே சரியில்ல. அதுதான் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்ல, உடனே "என்ன இருந்துச்சு அந்த பிட்டு பேப்பர்லன்னு?" கேட்குறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. சொன்ன உடனே ரோகிணிக்கு இங்க பெரிய ஷாக்கா இருக்கு. "ஐய்யய்யோ! நம்மள பத்தின விஷயங்கள தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யாரா இருக்கும்? அப்போ நம்மள பத்தின விஷயம் தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க இங்க இருக்காங்க அப்போ." அப்படிங்கிற மாரி ரோகிணி யோசிக்கிறாங்க. உடனே விஜயா, "என்ன ரோகிணி? என்னம்மா நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? ஏம்மா என்னம்மா இந்த பேப்பர்ல எல்லாம் உண்மையா இருக்குமான்னு?" கேட்குறாங்க. "ஐயோ! ஆன்ட்டி என்ன இப்படி சொல்றீங்க? நான் வந்து மலேசியால இருந்தேன். அவ்வளோதான். மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதே. நானே மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்தியாவுக்கே வந்தேன். அதுவரைக்கும் மலேசியால தான் நான் இருந்தேன். மத்தபடி எனக்கு இங்க என்ன பழைய காலம் தான் இருக்க போது. யாரோ வேணும்னு பழிவாங்கத்தான் இப்படி பண்றாங்க ஆன்ட்டி. எனக்கு தெரிஞ்சு மனோஜோடைய வளர்ச்சிய புடிக்காதவங்க தான் யாரோ இப்படி மனோஜ மைண்ட் டைவர்ட் பண்ணி விடணும். மனோஜ் இப்படி மைண்ட் டைவர்ட் பண்ணி விட்டா பிசினஸ்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாரு. அவர ஈஸியா சரிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்கன்னு தோணுது ஆன்ட்டி." அப்படின்னு சொல்ல, விஜயா உடனே, ரோகிணி சொல்றது கூட கரெக்ட் தான் மனோஜ். நீ இப்போ நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கல்ல, உன் பிசினஸ் மைண்ட கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இங்க இருக்கிற யாரும் இந்த வேலைய பார்த்துருக்கலாம். இந்த கேடுகெட்ட வேலைய." அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் உடனே, "இல்லம்மா, எனக்கு இதுல ஏதோ சந்தேகம் இருக்கும்மா. எனக்கு எனக்கு ஏதோ பயமா இருக்கும்மா. எனக்கு தோணுதும்மா." அப்படிங்கிற மாரி மனோஜ் அத ஏத்துக்க முடியாம தவிக்கிறாரு. ரோகிணி உடனே, "என்ன மனோஜ், அப்ப நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்களா?" அப்படின்னு கேட்க, "ஐயோ! ரோகிணி அப்படி சொல்லல ரோகிணி. இது ஏதாவது இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிச்சேன் ரோகிணி. அவ்வளோதான்" ரோகிணி சொல்றாங்க. "இல்ல மனோஜ், அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்க வேணாம். நீங்க ஃப்ரீயா விடுங்க. அப்பலாம் எதுவுமே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி உள்ள போறாங்க. எப்படியாவது இந்த மனோஜ சரி பண்ணி ஆகணுமே. இல்ல அப்படின்னா அந்த மனோஜ் திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. முத்து உடனே, "மனோஜ், எனக்கு என்னமோ அந்த பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும்னு தோணுதுடா." அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜுக்கு இங்க சந்தேகம் அதிகமாகுது. கண்டிப்பா நாம சாமியார போய் பார்த்துட்டு வர வேண்டியது தான். சாமியார போய் பார்த்தா தான் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி மனோஜ் யோசிக்கிறான். விஜயாவும் ஒருவேளை அந்த பிட் பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் உண்மையா இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த துணி கடையில ரோகிணிய பத்தி ஒருத்தன் சொன்னான். குழந்தை இருக்குன்னு சொன்னான். ஒருவேளை அது மாரி ரோகிணி எதையாவது மறைப்பாளோ நம்மள்ட்ட அப்படிங்கிற மாரி விஜயா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. முத்து கன்ஃபார்மே பண்ணிறாரு. கண்டிப்பா ரோகிணி எதையோ பெருசா மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டுபிடிச்சே ஆகணுமே அப்படிங்கிற மாரி முத்து ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ரோகிணி எப்புட்றா இந்த பிரச்சனை தப்பிக்க முடியும்? மனோஜுக்கு இப்போ சந்தேகம் வந்திருக்கு. இந்த சந்தேகத்த முதல்ல சரி பண்ணி ஆகணும்.
இந்த பிட்டு பேப்பர யார் எழுதி போட்டா அப்படின்றத கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் அவனுக்கு நம்மள பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்போ அவன சரி பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா அவனாலேயே நம்ம லைஃப்‌க்கு பெரிய பிரச்சனை வந்துரும். என்னடா பண்றது? யாரா இருக்கும்? எப்படி அவன கண்டுபிடிக்கலாம்? அப்படிங்கிற மாரி ரோஹிணி ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க.